தோப்புக்குள்ள அப்படியே சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டாளுங்க. அன்வி எப்படி கம்முன்னு இருப்பாளுங்க, கூடவே தான் வரேன்ட்டு வர்றான். அம்மா முன்னாடி போகிறாங்க, அம்மா கூடயே போயிட்டுருக்குறா. பப்பாளி மரம் இருக்குதுங்க, காய் இருக்குது, ஆனால் காயாக தான் இருக்குது, பழுக்கலை இன்னும். சரின்ட்டு அதை விட்டாச்சு. சப்போட்டா பொறிக்கலான்ட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. சப்போட்டா எப்படின்னா பொறிச்சதையும் வந்து பால் வந்து, அதனால பொறிச்சு கொஞ்ச நேரம் காட்டுக்குள்ளேயே போட்டு வந்துட்டோம்னா அந்த பால் கொஞ்சம் வத்திருங்க. அதை தான் பொறிச்சு போட்டதை தான் இப்போ எடுத்து பைக்குள்ளே போட்டிருக்கோங்க, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலான்ட்டு. சப்போட்டா இப்போ சீசனுங்க, நிறைய சப்போட்டா இருக்குது, நல்ல டேஸ்ட்டு. ஒரு மரம் கீழால் இருக்குது, இன்னொரு மரம் மேலால் இருக்குதுங்க. இப்போ நாங்கள் பொறிச்ச மரம் மேலால் தான் இருக்குது. மட்டை போட்டு பிடிச்சி இழுத்து மேலே இருக்கிற காயெல்லாம் பொறிச்சிட்டு இருந்தேங்க, ஏன் வேஸ்ட்டாக போகுதுன்னு. ஆனால் அப்போவுமே எங்களால் பொறிக்க முடியல, ஏதாவது ஏணி கீது வச்சு பொறிக்கணும் போல் இருக்குதுங்க. தென்னை மரத்துக்குள்ளேயே அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேங்க, தண்ணியெல்லாம் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மரம் பார்த்திங்கன்னா கீழாலே இருக்குதுங்க, ஆனால் நம்ம பொறிச்ச மரம் வந்து கொஞ்சம் மேலால் இருக்குதுங்க. குதிச்சு உந்தி உந்தி பொறிச்சிட்டு இருந்தேங்க. எப்படியோ கொஞ்சம் காய் பொறிச்சோம், கொஞ்சம் காய் மரத்துலேயே விட்டுட்டோம். அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி கொஞ்சம் தானியலுக்கு குருவிக்கெல்லாம் விட்டுருவோன்னு சொல்லிட்டு பாதி விட்டுட்டோங்க. பொறிக்க முடிஞ்சாலும் பொறிச்சோம். குச்சி இல்லைனா சல்லை குக்கி வச்சு தள்ளி விட்டாலும் கீழே விழுந்துருங்க. கீழே விழுந்தால் பழுத்தா என்ன ஆகுன்னா ஒரு மாதிரி கசகசன்னு இத்த மாதிரி ஆயிருங்க, நல்லா இருக்காது. நம்ம கையிலேயே பார்த்து கரெக்டாக பொறிச்சாதான் நல்லா இருக்குங்க பழுக்கும்போது. அப்புறம் எல்லாம் பொறிச்சிட்டு எவ்வளோ வந்தோ அவ்வளோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. ஆனால் வாசலில் பார்த்தா பூரா இலை தாங்க. இந்த இலையூர் காலத்துக்கு பார்த்தா கூட்ட இலை விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு போய் தோப்புக்குள்ளே தான் கொட்டி வச்சுருந்தாங்க. அவ்வளோ இலை சேர்ந்துருக்கு பாருங்கள், இவ்வளோ நல்லா கூட்டினது. வாசல் முன்னாடி இப்போ பாருங்கள், சாயங்காலம் ஆனதுக்கு இவ்வளோ குப்பையாயிடுச்சு. காலையில் கூட்டி விட்டது தான், ஆனால் இலை விழுகிறது வந்து நிற்கிறதே இல்லை. இந்த காற்றுக்கும் அதுக்கும் வாசல் முன்னாடியே தான் வருதுங்க. சாயங்காலமான கொஞ்சம் லைட்டாக காற்றடிக்க ஆரம்பிச்சிருது.